I'm sure you'll do very well. And I mean, there is nothing to beat the traditional designs or the weaves. I'm very happy to see that you're continuing in that tradition, and I wish you all the best. எல்லாருக்கும் நமஸ்காரம். பெண்களுக்கு அழகே ஆனந்தம் கம்பீரம் எல்லாம் கொடுக்கறது புடவை மட்டும்தான். அந்த புடவையை பிரேமம் சில்க்ஸ் ரொம்ப அழகா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்வர்ணா எப்படின்னா அவங்க கதை சொல்ற விதங்கள் ஆகட்டும், இல்ல அவங்க பிரசன்டபிளா இருக்கிறது ஆகட்டும், அவங்க தாய் தந்தை எப்ப போனாலும் நீங்க பிரசன்டபிளா இருக்கணும்னு சொன்னதுனாலேயே அவங்களோட சாரீஸ் ரொம்ப அழகா நான் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். அவங்களுக்கு பயங்கர லைக் போடுவேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கண்கல்லா காட்சியா வேற டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸால பட்டு அவங்க புதுசா நெஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு அவங்க லான்ச் பண்ண ஒரு சாரி அப்பா பாப்பா 2 கண்ணு பத்தலைங்க, அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நம்மளை விட்டு மனசு விட்டு அகலவே அகலாது. சோ இந்த பிரேமம் சில்க் சாரீஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வர்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமா தெரியும். அவங்க ட்ரெஸ்ஸிங் என்னைக்குமே ரொம்ப ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சல்வார் கமீஸா இருக்கட்டும், இல்ல சாரியா இருக்கட்டும், ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அது சமீபத்துல அவங்க நிறைய நான் பார்த்தேன், அழகான சாரீஸ்ல தான் அவங்க ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஸோ அதுல அவங்களோட டேஸ்ட் எவ்வளவு அழகா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு புரிய வருது. அண்ட் ஆஃப் லேட் அவங்களோட டாக் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணணும். நான் அடிக்கடி அவங்களுக்கு மெசேஜ் போட்டு லைக் போட்டுட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளவு இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதே அளவுக்கு அவங்க சாரீஸ் போடுறதும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும். ஆஹா இவ்வளவு அழகா இருக்கு ஒரு சாரி, நம்மளும் இந்த மாதிரி ஒரு சாரி கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ரியலி அட்மயர் ஹர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். பிரேமம் சில்க்ஸ்னு ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு ஒரு சாரியை நீங்க பார்க்கும்போது ஈச் ஒன் இஸ் சோ டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிளாஸா இருக்கு சாரீஸ். ரொம்ப அழகா இருக்கு சாரீஸ். அண்ட் எல்லா ஒகேஷனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு சாரீஸ். ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் இன் ஹர் நியூ வெஞ்சர். இன்னைக்கு பிரேமம் சில்க்ஸோட கிராண்ட் லான்ச் அண்ட் இனாகுரேஷன். இதுல பாத்தீங்கன்னா நான் இன்விடேஷன்லயே சொல்லிருப்பேன், ஹே தேவதை அப்படி, ஏ தேவதைஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே அவங்க அப்பா அவங்களை கூப்பிடுறது தேவதைங்க தான். எனக்கு பாத்தீங்கன்னா என் புடவை மேல ஆசை வந்தது. அம்மா உனக்கு இந்த புடவை சூப்பரா இருக்குமா, புடவை கட்டினா நீ எவ்வளவு கம்பீரமா இருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு எங்க அப்பா சொன்னது. நான் மத்த பெண்கள் கிட்ட பேசும்போது அதே தான் அவங்களும் சொன்னாங்க. எல்லா அப்பாங்களும் இப்படிதான் தான் டாட்டர்ஸ ரசிக்கிறது. அதுவும் அந்த புடவை, ஐ திங்க் எல்லா விமனுக்குமே அதனாலேயே இந்த புடவை மேல ஒரு காதல், ஒரு இது ஆசை வந்துருதுன்னு நினைக்கிறேன். நம்ம சவுத் இந்தியன் பெண்கள் எல்லாருமே நிறைய புடவை கட்டுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பிரேமம் சில்க்ஸ் வழியா ஒரு பொண்ணுமே இந்த தேவத ரூபத்தை வெளியில கொண்டு வரணுங்கிறது தான் இது நோக்கம். சோ அந்த கலர் காம்பினேஷன், மெட்டீரியல் இதெல்லாம் தவிர்த்து நான் செலக்ட் பண்ற ஒரு சாரியுமே ரொம்ப பவர்ஃபுல்லா காமிக்கணும் அப்படின்னு தான் நான் சூஸ் பண்ணுவேன். இப்ப எனக்கு சூஸ் பண்றது போய் இந்த தேவதைகள் சென்னையில இருக்கிற, இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற, இந்தியால இருக்கிற தேவதைகளுக்கு எல்லாம் சூஸ் பண்றேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். இந்த லான்ச்ல என்ன அனௌன்ஸ் பண்றேன்னா, நாளையில இருந்து இன்னைக்கும் நாளைக்கும் இந்த லான்ச் இருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து நீங்க பிரேமம் சில்க்ஸ் ராயப்பேட்டால இருக்கிற ஷோரூம்ல பார்க்கலாம். அது ஒரு குறையாவே இருந்துச்சு, ஒரு இடம் இல்லையா பாக்குறதுக்குன்னு. ஒரு 4 months கழிச்சு தான் எங்களோட பெரிய ஷோரூம் திறக்கிறதா இருந்தது தீபாவளிக்கு முன்னாடி. பட் பிகாஸ் ஆஃப் பாப்புலர் டிமாண்ட் நாங்க இப்பயே ஓபன் பண்றோம். ஐ வெல்கம் யூ ஆல் டு கம் அண்ட் see பிரேமம் சில்க் sarees and enjoy wearing them. Thank you so much.